இந்த பையன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது சடனா அவனோட போன் தெரியாம ஒரு லேக்ல விழுந்துரும். அதனால அவன் அதை உடனே எடுத்து தண்ணியை ஒதிரிட்டு பார்த்தா உடஞ்சிருந்த போன் இப்ப புதுசா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அடிபட்டு இருந்த காயம் இப்ப சரியா இருக்கு. இதனால அந்த தண்ணிக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறான். அதனால அதை டெஸ்ட் பண்ண அவனோட வீட்டுல இருக்கிற உடஞ்ச பிளேட்டை ஒன்னு எடுத்துட்டு வந்து அந்த லேக்ல போடுறான். அப்ப அவன் நினைச்ச மாதிரியே அது உடையாம புதுசா இருக்கு. இதனால அவனோட செத்து போன அம்மாவை திரும்பவும் உயிரோட வர வைக்க ஆசைப்பட்டு வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம அவன் அம்மாவோட அஸ்தியை எடுத்துட்டு போறான். இதை பார்த்து அவனோட சிஸ்டர் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்து அவன் அம்மா அஸ்தியை தண்ணியில போற வரத பார்த்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணி அவன் கிட்ட இருந்த அஸ்தியை வாங்கறதுக்காக சண்டை போடுறான். அப்ப அந்த பொண்ணு கையில இருந்த டிராயிங் ஸ்கெட்ச் புக் அந்த லேக்ல விழுந்துரும். அதை அவன் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த டைம் அந்த லேக்கோட வாட்டர் சடனா பாயில் ஆகுது. இதனால அவன் பயத்துல அவன் சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப அந்த பொண்ணு அவன் கிட்ட என் நோட் புக்ல வரைஞ்சு வச்சிருந்த எந்த ஒரு படத்தையும் காணும்னு சொல்றா. இதனால அவனுக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா இந்த பொண்ணு அவங்க அம்மா இறந்த டிப்ரெஷன்ல அவ ஸ்கெட்ச் புக்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் வரைஞ்சு வச்சிருப்பா. இப்ப அதுல இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த லேக்கோட பவர்னால உயிரோட வந்துருமோன்னு பயப்படுறான். அவன் பயந்த மாதிரியே அடுத்த நாள் அவன் பஸ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்போ ஒரு ப்ளூ கலர் மான்ஸ்டர் அங்க வந்து அவங்க பஸ் அட்டாக் பண்ண பாக்குது. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த பசங்க காட்டுக்குள்ள போறாங்க. அங்கேயும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அவங்களை அட்டாக் பண்ண பாக்குது.